ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிமதி சமையல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் மறக்கடிக்கிற விதமாக ஒரு சூப்பரான நான் ஒரு டிஷ்ஷோடு தான் வந்திருக்கேன். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாம்பழம் தாங்க. மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் நான் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க நல்லா அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு புளிப்பான மாம்பழத்தில் இதை செஞ்சிடவே கூடாது. டோட்டலாக டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா சாப்பிட்டு பார்த்து கூட நீங்கள் நல்லா இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக எடுத்து தோல் சீவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பாருங்கள் நல்லா உருகிடுச்சு. இப்போது ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். பாயசம் செய்கிற சேமியா இதை சேர்த்து நல்லா அந்த பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வறுக்கணுங்க. நல்லா ஸ்லோலேயும் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சா ரொம்ப கருகிடும். ஸோ அதனால் ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா சூப்பராக பொரிஞ்சு வரும் அந்த நெய்யில். பாருங்கள், இப்படி பாருங்கள், உடனே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக செம்ம வாசனையாக இருக்குங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ கலரும் லைட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி ஊற்றின உடனே இது கூட நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஏன்னா சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா ஒன்று போல் வெந்து வரணும். அதுக்காக ரெண்டுமே உடனுக்குடன் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வருது. இது கூடவே 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ரெண்டுமே ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே வெந்து வந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாங்க. அதாவது இந்த பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா பால் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நீங்கள் நிறைய பால் சேர்க்கணும். அதாவது நல்லா திக்கான பாலாக சேர்க்கணும். நீங்கள் ஒரு பாக்கெட் சேர்த்திங்க அப்படின்னா கூட தண்ணி ஊற்றாமல் திக்காக பால் சேர்த்துருங்க. எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. பால் தாங்க இந்த பாயசத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் சேர்த்து பாலும் நல்லா கொதிச்சிருச்சு எல்லாத்தோடு சேர்ந்து. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. நாட்டு சர்க்கரை தேய்க்கும் போது லாஸ்ட்டாக தான் ஸ்டவ்வை அணைச்சிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா திரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தாங்க இந்த அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த மாம்பழம் சதையை இதில் சேர்க்கணும். பாருங்கள், நான் நல்லா குழையும் கொஞ்சமாக நசுக்கி தான் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த அளவுக்கு போதும். ரொம்ப சாஃப்டாக நம்ம அரைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போது நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாம்பழம் சேர்த்துட்டு இந்த பாயசத்தோடு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது கொஞ்சமாக ஒரு பீஸ் அளவுக்கு நான் மாம்பழத்தை பாருங்கள் நல்லா ஒரு கெட்டி பதமாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதாவது மசிக்காமல் முழுசாக. இது ஏன் இப்படி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயசத்தோடு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நிஜமாக சொல்கிறேன், இந்த டிஷ்ஷை அடிச்சிக்க
சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா மாம்பழம் நிறைய கிடைக்கிற சீசன் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நான் சும்மா இதுக்காக சொல்லலை, நிஜமாகவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. எப்படி பார்த்தாலும் சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.